So hey guys, welcome back to our channel. போன வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்த்தோன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? லிஸ்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து செட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? இப்போ நிறைய எலமெண்ட்டை ஒரே வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது தான் லிஸ்ட்டு. செட்டும் அதே தான் பண்ணுது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா அதில் வர டூப்ளிகேட் லேயர்ஸ் இருக்குது, அதாவது டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. set.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவாக ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அதில் இப்போது செட் எப்படி க்ரியேட் பண்ணுறது? செட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், set1 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் லிஸ்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம். அதில் வந்து நான் வந்து 1 2 3 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? என்ன பண்ணுதுன்னு பார்த்துடலாமா? என்ன கொடுக்கலாம்? print type set1. இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? லிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இதுவே இங்கே வந்து நான் வந்து செட் ப்ராக்கெட் அப்படி சொல்லுவோம் நம்ம வந்து செட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா செட்டுன்னு சொல்லுது. சரி, என்ன நடக்குதுன்னு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுவே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம்னா அது வந்து லிஸ்ட்டாக எடுத்துக்கும், கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுத்தோம்னா அது வந்து செட்டாக எடுத்துக்கும். இப்போ செட்டில் நான் வந்து எம்டியாக கொடுக்குறேன். எம்டியாக கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா அது என்னவா எடுத்துக்கோன்னா டிக்ஷனரிக்கும் நம்ம கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குது. அதை வந்து நம்ம இது வந்து டிக்ஷனரியாக எடுத்துக்கக்கூடாது, இது செட்டாகவே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க. அது என்ன பண்ணணும்னா செட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. செட்டு அப்படின்னு சொல்லலாம், மெத்தட்னு சொல்லலாம், வாட் எவர், அது உங்களுக்கு எது வருதோ அதை எடுத்துக்கோங்க. செட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இன்னொரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா செட் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கிச்சு. பைத்தனுக்கு வந்து அது டிக்ஷனரியா செட்டா அப்படி எம்டியாக இருந்ததுன்னா புரியாது. ஸோ வந்து நம்ம செட்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம சொல்லிடுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து வேல்யூ கொடுத்து பார்த்துடலாமா? set1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ டைரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குள்ளே வேல்யூ கொடுத்து பார்த்துடலாம். 1 2 3. ஓகே, இப்படி கொடுத்துட்டோமா? இப்போ ஜஸ்ட் நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்குள்ளே set1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? 1 2 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி வந்து இதிலே ஒரு ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் இதான் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால. இப்போ என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கு? 1 2 3 மட்டும்தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இங்கே இருக்க ஒன்றை அது வந்து எடுத்துக்கல. பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு? நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 கொடுத்தேன் 3க்கு அப்புறம். பட் ஆனால் அது அந்த ஒன்றை வந்து எடுத்துக்கவே இல்லை, ஒமிட் பண்ணிடுச்சு. ஏன்னா இது வந்து டூப்ளிகேட்டை வந்து ஒமிட் பண்ணிடும். அதுதான் லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ண வேணாம், எனக்கு வந்து தனியாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எம்டியாக வந்து செட்டை கொடுத்துட்டு நான் வந்து செட்டில் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். எனக்கு எப்போ தேவையோ நான் அப்போ ஆட் பண்ணிக்குவேன் ப்ரோ, எனக்கு வந்து இப்போது வந்து செட்டில் முன்னாடியே கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு உங்களோட வேரியபிள் நேமை ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கோங்க.
set1 equal to add equal to dot addல போயிட்டு இப்போ நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா 1 கொடுத்துட்டேன். நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி, அதனால் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி காப்பி பண்ணி போடாதீங்க, ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும். ஓகே, நான் ஏற்கனவே நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதனால் நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பார்த்தீங்களா? ஆட் பண்ணுறதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை பற்றி பார்க்கலாமா? இப்போது ஜஸ்ட்டு நான் வந்து பாப் எப்படி யூஸ் பண்ணலான்னா, இப்போ டாட் வச்சு பிரிண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த பாப் மெத்தட் என்ன பண்ணுன்னா, இது இருக்குல்ல, இதில் வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு இந்த செட்டில் இருக்க ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து ஷோ பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடும். அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? இந்த பாப்ன்ற மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை பற்றி சர்ச் பண்ணல, எனக்கு இதனால் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெட்டில் தேடி சர்ச் பண்ணி எனக்கும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் பிரிண்ட் set1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, என்ன பண்ணுது பார்ப்போமா? பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னால 1 வந்து அதை செலக்ட் பண்ணிடுச்சான். நெக்ஸ்ட்டு வந்து 2 and 3 4 ஓகே, இது மூணுத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ரேண்டமாக அதுவே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணி விட்ரும். ஓகேவா? அதுதான் பாப்போட வேலை. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பாப் வேண்டாம், நான் எடுத்துடுறேன். இப்போது உங்களுக்கு வந்து லூப்பிங் வந்து புரியாதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க, ஸ்கூலோ ஒரு காலேஜோ படிக்கும்போது. உங்களுக்கு புரிஞ்சால் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. நான் லூப்பிங்க்கு தனியாக போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட்டு சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கொடுத்துருக்கேன்ல வேல்யூ, இது எல்லாத்தையும் எனக்கு வந்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க வச்சுக்கோங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஃபார் இப்போ நான் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள்குள்ளே இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண வைக்கணும் அதை. ஓகேவா? ஏ இன் set1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஏ கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, நான் இதை ஃபார் லூப்பில் போட்ட உடனே அது ஏல ஸ்டோர் பண்ணி ஏவை வந்து ஒரு தடவையாக பிரிண்ட் பண்ண வச்சுருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இஃப்பில் பார்த்துருமா, இஃப் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இஃப்பில் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, இல்லை செக் பண்ண வைக்கிறேன். இஃப் 5 ஓகேவா? print 5 is present. ஓகேவா? ஃபைவ் இருந்ததுன்னா இந்த லைனை பிரிண்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணோம்னா எல்ஸ் இந்த இதில் பிரிண்ட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். not present.
ஓகே, இப்போ இது ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் பண்ணால் என்ன நடக்கும்? நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இதுவே நான் இங்கே வந்து set1 டாட் add 5 கொடுத்துட்டு ரன் பண்ணனா 5 இஸ் ப்ரெசன்ட். ஓகேவா? கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லூப்பிங்காகவே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஜஸ்ட் இதை வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வரைக்கும் இப்போ நம்ம பேசிக்காக செட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் டீப்பாக போகலாமா? மேத்தமெட்டிக்ஸில் வந்து செட் எப்படி யூஸ் ஆகும்? நீங்கள் 10th வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செட்னா என்னன்னு சொல்லிட்டு யூனியன், இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. இப்போ அதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்தி பார்த்துடலாமா? இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து யூனியன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம யூனியன் பற்றி பார்த்துடலாமா? யூனியன் எப்படி பண்ணலாம்? ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் வந்து இப்போ ஆடையும் ஈவனையும் யூனியன் பண்ண போகிறேன், அதாவது சேர்க்க போகிறேன். அதுக்கு நம்ம என்ன மெத்தட் இருக்குன்னா, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆடை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஆட் டாட் யூனியன் அதில் இதுக்கு நம்ம தனியாக எதுவும் ப்ரோக்ராம்லாம் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. இதிலே பில்டின் ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துருக்கானுங்க, பைத்தன் க்ரியேட் பண்ணவங்களே. ஜஸ்ட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டேன், நீங்கள் தப்பாக பண்ணிடாதீங்க. ஈவெண்ட்டுன்னு கொடுத்து ஓகே. இப்போ பிரிண்ட் பண்ணால் என்ன நடக்கும் பார்த்துடலாமா? பார்த்தீங்களா? 0 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ இன்டர்செக்ஷன் பண்ணி பார்த்துடலாமா? இன்டர்செக்ஷன் பண்ணால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்டர்செக்ஷன் கொடுத்தா போதும். இன்டர்செக்ஷன் ரன் பண்ணால் என்ன நடக்கும்னா ஒன்றுமே வராது. செட் வந்து எம்டியாக இருக்குது. ஏன் செட் எம்டியாக இருக்குது? ஏன்னா இதுக்கு இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணுன்னா, ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆடுக்கு பதிலாக இங்கே ஈவன் ப்ரைம் மாற்றிடுறேன். ப்ரைம் என்ன பண்ணும்? ப்ரைமில் என்ன பண்ணுன்ற பாருங்க. ப்ரைமில் என்னென்ன இருக்குன்னா, காமனாக என்ன இருக்குது? ஈவன் கூட 2 இருக்குது, 2 மட்டும்தான் வரும். ஓகே, ஓகேவா? புரியுதா என்னென்ன நான் என்ன சொல்கிறேன்னு? இதே நான் இங்கே வந்து ஆட்னு மாற்றிட்டேன்னா என்னென்ன இருக்குன்னா 9 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஓகே, இன்டர்செக்ஷனுக்கும் யூனியனுக்கும் வித்தியாசம் தெரியுதுல. நான் தான் உங்களுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காப்பி. இப்போ நான் வந்து காப்பி பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன், செட்டில் இருக்கிறத. ஓகே, நான் இப்போ வந்து set1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செட்டு. இப்போ நான் வந்து set2 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டு set1ல் இருக்கிறதே எடுத்து போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, set2 ஈக்குவல் டு set1 கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணால் போதும். பிரிண்ட் எதுக்கு பண்ணுறோன்னா, நமக்கு ஷோ பண்ணுறோம், நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரிண்ட் பண்ணுறோம். set1 பிரிண்ட் பண்ணுறோம். set2ல் தானே போட்டோம். இப்போ ரன் பண்ணால் என்ன நடக்கும்? 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது set1ல் இருக்கிறத set2ல் போட்டோம். அப்போ set1 என்னவா இருக்கும்? இப்போது நீங்கள் வந்து எம்டியாக இருக்கும்னு சிலர் நினைக்கலாம், பட் ஆனால் அது தப்பு. ஏன்னா இது என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம கொடுக்குறத வந்து ஒரு மெமரியில் எடுத்து போடுதில்ல, அந்த மெமரியில் இருக்கிறத, அதாவது அது மெமரிக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை 2 வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுது.
ஓகேவா? இப்போ நம்ம அந்த மாதிரி எனக்கு வந்து தனித்தனியாக தான் வேணும். இப்போ நான் வந்து இதுக்கு இருங்க ஒரு நிமிஷம், இதை நான் வந்து ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுறேன். set2 equal to இல்லை டாட் ஆட் 4 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 4 ஆட் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து print set1 அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து set1ல் ஆக்சுவலாக 3 வரைக்கும் தான் கொடுத்தோம். ஆனால் set2வை தான் நம்ம அப்டேட் பண்ணோம். ஆனால் set1ம் அப்டேட் ஆகிருக்கு. ஏன்னா அது ஒரே மெமரியில் தான் இருக்கும். பட் ஆனால் 2 வேரியபிள் அந்த ஒரு டேட்டாவை 2 வேரியபிள்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுது. அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு தனித்தனியாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு set1 இருக்குல்ல டாட் காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ண என்ன நடக்கும் பார்த்தீங்களா? set2க்கு நம்ம அப்டேட் பண்ணது வந்திருக்கு. set1க்கு அந்த 3 வரைக்கும் தான் ரன் ஆகிருக்கு. ஸோ இதான் கைஸ் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டிக்ஷனரினா என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் லூப்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை பாய்.